எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நானோ டேங்கை எப்படி வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதுவும் எஸ்பெஷலி இந்த பிளானட் டேங்க் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க. கைஸ், என்னுடைய இந்த நானோ டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ஒரு 1.5 months கிட்ட ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோ க்ரோயிங் பிளான்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகரன் ஸ்பீஷியஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் 2 types ஆஃப் ஸ்டெம் பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் ட்ரிம்மிங் எதுவுமே நான் பண்ணதில்லை. ஸோ பிளான்ஸோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்ல க்ரோவாக இருக்குது. எல்லாமே ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் வாட்டர் வரைக்கும் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு மேலே இது இப்படியே விட்டோம்னா வந்து ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா லைட்டிங்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஏன்னா ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப வளர்ந்துச்சுன்னா கீழே ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற பிளான்ட்ஸ், அந்த பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு லைட்டிங் போகாது. ஸோ இதை ட்ரிம் பண்ணுறது தான் இப்போதைக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ட்ரிம்மிங் அப்படின்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து நம்ம ஒரு ஸ்டெம் பிளான்ஸ் அப்படியே கட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. என்ன ஒரு லேஅவுட் செட் பண்ணியிருக்குமோ அந்த லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும். இதுதான் வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்வாஸ்கேப்பிங்கில் முக்கியமான விஷயம். ஏன்னா பிளான்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணால் க்ரோ பண்ணிடலாம். பட் அது எப்படி வந்து நீங்கள் ஷேப் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்குலர் லேஅவுட்னு சொல்ல முடியாது. பட் இந்த வுட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வந்து எண்ட் ஆகுது. ஸோ ஒரு ஹை பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதோட எண்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்னோடய ஸ்டெம் பிளான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோவாக இருக்குது. ஸோ என்னோடய லேஅவுட் நான் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் கட் பண்ணால் தான் வியூ வந்து நல்லாயிருக்கும். ஸோ வுட்டு வந்து எங்கே ஹைட்டாக இருக்கோ அங்கேயும் வந்து பிளான்ஸ் அதிகமாக இருக்கும். வுட்டு எங்கே லோவாக இருக்கோ அந்த இடத்துல பிளான்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேஅவுட் இப்போது இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கோ இல்லை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அந்த பிளான்ஸும் வந்து வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்க்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 types ஆஃப் ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மாண்டிகார்லா இருக்குது, ஹேர் கிராஸ் இருக்குது, டெனலஸ் இருக்குது, ஸ்டாரகன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. பட் டெனலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரன்னர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது பிளான்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. நிறைய ஃபோர்க்ரவுண்ட் பிளான்ஸ் வந்து உங்களுக்கு ரன்னர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் மாண்டிகார்லாக்கும் அந்த டெனலஸ்க்கும் இருக்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு மறைக்குது. ஸோ டெனலஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிளேஸில் ப்ராப்பராக வச்சு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா டெனலஸ் பின்னாடி இருக்குது அண்ட் டேங்க்குக்கு முன்னாடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த மாண்டிகாரில் எல்லாமே வந்து கவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு தெரியாது என்ன பிளான்ஸ் என்ன வச்சுருக்கோன்ட்டு. ஒரு காடு மாதிரி அடகுடமாக வளர்ந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு அப்படி தான் வேணும். பட் அதே கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்குறதுக்கு அழகாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த டைமில் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரிம்மிங் கொடுத்தோம்னா இந்த எக்ஸஸ் பிளான்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு லேஅவுட் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் 1 by 1 பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ட்ரிம்மிங்க்கு நான் யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீசர், அதுக்கப்புறம் ஒரு சிசர். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கர்வாக இருக்கும். பட் ஓகே, நீங்கள் நார்மல் சிசராக இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை 2 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் பிளான்ஸ், அதாவது லுட்விகா பாலிஸ்டிஸ் வந்து ரொம்ப ஓவர் க்ரோன் ஆகிருக்கு. இந்த க்ரீனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவர் க்ரோன் ஆகிருக்குன்னு தான் சொல்லும். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சர்ஃபேஸில் இப்படி டர்ன் ஆகிடுது. இது கொஞ்சம் ஹார்டி ஸ்டெம்ன்றதுனால கரெக்டாக உங்களுக்கு வாட்டர் சர்ஃபேஸ் மேலே வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவும் ரெட் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்தால் கரெக்டாக இருக்குன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ரீனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே கட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஹைட் தெரியுது. இப்போ உங்களுக்கு ஒரு லேஅவுட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அது பார்த்தாலே ஈஸியாக தெரியுது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, இல்லை ஹைட் கம்மி பண்ணணும்னா பண்ணலாம். ஏன்னா பின்னாடி வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, முன்னாடியும் ஹைட்டாக இருக்குது. ஸோ இதோட லென்த் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈவனாக வந்துடும்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டு நல்லா டாப்பாக இருக்குது, ஐ மீன் இங்கே ஹைட்டாக இருக்குது, இங்கே ஹுட்டு வந்து இங்கே கம்மியாகுது. ஸோ நம்ம இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 2 ஸ்டெம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக விட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெம் பிளான்ஸ் எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணிட்டோம். ஸோ இது ஓரளவு வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த வுட்டு ஷேப்லேயே வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெம்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லீவ்ஸ் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும், நமக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு இன்னொரு 1 மந்த் ஆகும். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும், ரொம்பவும் ஹைட்டாக இல்லாமல் அந்த ஒரு ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்டுக்கும் இந்த லீஃபோட ஹைட்டுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஒரு பெரிய லீவ்ஸ் எல்லாமே வந்து ஓரளவு நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் லேஅவுட் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிரிப்டோகரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இனியும் நீங்கள் கட் பண்ண அது வந்து நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க தான் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவு அந்த லேஅவுட் வந்து ப்ராப்பராக இருக்குது, இது ரொம்ப ஒரு லென்த் அதிகமாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற கிரிப்டோகரீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அகெயின் இந்த ஹுட் வந்து இங்கே ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த சைடு நம்ம இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கலாம், ஓகேங்களா. இந்த சைடு ஷார்ட்டாகவும் இந்த சைடு ஹைட்டாகவும் இருக்கிறதுக்கு. ஸோ இது எதுவும் நம்ம பண்ண முடியாது, இது ஸ்டெம் பிளான்ஸ் மாதிரி பண்ண முடியாது. பட் இந்த சைடு இருக்கிற அந்த ஓவர் க்ரௌண்டாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருக்கிற லீவ்ஸ்லாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஸோ இங்கே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், இங்கே நல்லா க்ரோனான கிரிப்டோகரீன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே கொஞ்சம் லேஅவுட் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெரிய லீவ்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லீஃப் வந்து அதிகமாக வளர்ந்துருக்கு, எது ஹைட்டாக இருக்குன்ட்டு. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக உங்கள் லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, சிம்பிள், அவ்வளோதான். பட் கட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து கட் பண்ணணும் இந்த கிரிப்டோகரீன்ஸ்லாம், ஏன்னா எந்த லீவ்ஸ் எந்த இது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு தெரியாது. தப்பாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேஅவுட்டே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெனலஸில் ஓவர் க்ரோன் ஆகிருக்கு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், இல்லைனா இது பாட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் அது எங்கே ரன் ஆகுதுன்னு பார்த்து அதை மட்டும் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது. நான் வந்து ரொம்பலாம் வந்து நான் ட்ரிம் பண்ணல, பட் வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக இருக்கிறது எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் தென் ஸ்டெம் பிளான்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து தெரியுதுல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு லேஅவுட் வந்து உங்களுக்கு லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது க்ரோ ஆகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஷேப்லேயே வந்து அது க்ரோ ஆகும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அது க்ரோ பண்ணி பார்க்கும்போது. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக இருந்த அந்த டெனலஸ் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற எல்லா கட்டிங் லீவ்ஸையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் தென் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸ் ட்ரிம் பண்ணிட்டோம். பட் ட்ரிம் பண்ண பிளான்ஸை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்ஸ், அதாவது இப்போ இந்த ரெட் கலர் பிளான்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டை மட்டும் நான் வந்து அகெயின்
ரீப்ளான்ட் பண்ணிடுறேன் கட் பண்ணது எல்லாமே. ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாண்டி கார்லோ எல்லாமே வந்து நம்ம ட்ரிம் பண்ணும்போது அப்ரூட் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் அகைன் நம்ம ரீப்ளான்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஸோ கைஸ் ஸோ பிளான்டட் டேங்க் வந்து எப்படி ப்ராப்பராக வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். வாட்டர் வந்து நான் எப்பவுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக ஃபில் பண்ணணும் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களே வந்து பார்க்குறீங்களே வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இல்லை பாருங்கள். வாட்டர் வந்து ரொம்ப கிளியராகவே இருக்குது. ஸோ இதேமாதிரி பொறுமையாக வந்து நீங்களும் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபில்டர்லாம் வந்து ஆன் பண்ணியிருக்கீங்களா எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவேன். நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபேன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மறந்துடுவேன். எஸ்பெஷலி நம்ம வீடியோ பண்ணுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் வந்து மறந்துடுவேன் அதை ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ராப்பராக எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது வாட்டர் பேராமீட்டர், அதாவது வாட்டரோட டிடிஎஸ் வந்து ப்ராப்பராக இருக்கான்ட்டு. ஒரு பிளான்டட் டேங்க்கு பேசிக்காக ஒரு 120 இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்து ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் வாட்டர் வந்து இப்போ என்னவா இருக்குது, ஐ மீன் வாட்டர் டிடிஎஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். நான் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 88 அப்படின்னு காட்டுது. ஸோ இதில் வந்து நான் சம் மினரல்ஸ் ஆட் பண்ணனா வந்து வாட்டர் வந்து சம் 120க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கம் பிராண்ட் வந்து ஈக்குவல்பிரியம் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஒரு ½ ஸ்பூன் ஜஸ்ட் ரொம்ப வந்து மெஷர்லாம் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் எடுத்து போட்டுருவேன். அது ஒரு 130 140 வந்தால் கூட எனக்கு இஷ்யூஸ் இல்லை. ஒரு 1 வீக்குள்ளே நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ட்ரிம்மிங் மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஒரு சில பேர் வந்து வேறு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து டோட்டலாக இருக்கிற எல்லா பிளான்ட்ஸுமே வந்து ட்ரிம் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறது, கிரிப்டோகரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வந்து ட்ரிம் பண்ணல. ஒரு சில பிளான்ட்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணல. எஸ்பெஷலி ஏர் கிராஸ்லாம் வந்து நான் டச் பண்ணவே இல்லை. ஒரு சில பேர் அதையும் வந்து ட்ரிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே வாட்டி பண்ணிட்டோம்னா லேஅவுட்டே கொஞ்சம் கொலாப்ஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு பார்க்கும்போது டக்குன்னு அந்த ஒரு கொஞ்ச நாள் ஆகும், ஒரு 2 வீக்ஸ் ஆகும் அது மறுபடியும் வந்து ரீக்ரோ ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் ட்ரிம் பண்ணாமல் எது அதிகமாக இருக்கோ அதை மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் வீக் போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு சில பிளான்ஸ் வந்து நான் ட்ரிம் பண்ணுவேன். ஸோ இது என்னோடய ஸ்டைல் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. உங்களோட டேஸ்டிங் தான் அது எல்லாமே வந்து. ஸோ நான் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியுது. ரொம்ப இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு கிளம்ஸியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்குல்ல. பிளான்ட்ஸோட லெவலிங் எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டேங்க் ரொம்பவே பிடிக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்களோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட இதே மாதிரி தான் கொஞ்சம் பெரிய டேங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கு நீங்கள் பே பண்ணி போயிட்டு அட்டன் பண்ணுவீங்க. அவங்களும் அதை வந்து இங்கிலீஷில் தான் எடுப்பாங்க. அது என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் வந்து எப்போ எந்த ஒரு ஒர்க் ஷாப் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அது இங்கிலீஷில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ அங்கேயும் போனாலும் இதே மாதிரி தான் சொல்லி தருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா நான் நிறைய ஒர்க் ஷாப் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோமோ அங்கேயும் அதே தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க.
இந்த வீடியோ வந்து நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.